ஒப்புடன் முதபலத்தை உண்மையை பேசி உப்பில்லா குளிர்காலம் உண்மையிலேயே அமிர்தமா உப்பன பாலன முகம் கழித்து வராஜில் கப்பிய பசியினோடும் கடும் பசி ஆகும் தானே என்றார். செய்யுள்ளே அழகான செய்யுது. ஒருவர் விருந்தாரியா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பச்சை தண்ணி கொடுத்தா கூட பொம்மேட்டி முகமலர்ச்சியோடு தரணும். நம்ம அப்படியே தரோம். ஆட்டா விட்டு ஜனம் வந்துட்டு பாரு, ஊருக்கு முன்னாடி போகுது பேக்கு நம்ம செடியை தந்துரு. ஆனா ஆம்பளை பார்த்தா தான் வீட்டுக்கு வரட்டும் பாரு, 32 முறுக்கல்ல போகும் மூஞ்சி. அதான் சொன்னோம், மா பல வாடை என்று சொல்லக்கூடிய முக்கணிகளை வைத்து பரிமாறினாலும் பிரயோஜனம் இல்லை, முகத்தை சுழித்துக் கொண்டு. அப்பேற்பட்ட வாக்கு இருக்கிறீங்க. நீ கொடுக்கும் பரிசை நாட்டில் வைத்தால் தமிழ் பெற்றுக்கொள்வார். நாட்டில் வச்சு கொடுக்கும் பரிசை சொன்னாரு. என்ன பரிசாக இருக்கும்? மணி பரிசா இருக்குமோ? ஒரு நாட்டு இளவரசனுக்கு மணி பரிசா ஒரு பரிசு தருவாங்க. தங்க கொலுசா இருக்குமோ? ஒருவேளை முத்தாரமா இருக்குமோ? மொத்தம் எனக்கு என்னதான் இருக்கும்? ஒருவேளை பொருளியா உண்டியா இருக்குமோ? பரிசா தருவாங்க. ஒருவேளை மோதிரமா இருக்குமோ? மோதிரம் எல்லாமே ஒரு நாட்டு இளவரசன் நான் உன்னை கேள்வி கேட்க பதில் சொல்லுங்க. நீங்களே கேள்வி கேட்டு அதனால இப்ப கேட்டு வாங்கி மாட்டு வந்தாரு. ஐயா, எத்தனை நாளைக்கு நீங்களே கேள்வி கேட்பீங்க, நாங்க பதில் சொல்லிங்க. நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நீ என்ன கேள்வி? சரி, கேட்டா பார்க்கலாம். உங்களை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் சேர்த்து அனைவருக்கும் சேர்த்து தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. சரி, கேளுப்பா. மரோ செடி கொடிகளுடைய விதை, பெரிய விதை என்ன விதை? மரம் செடி கொடி இந்த விதைகளிலே பெரிய விதை என்ன விதை? எனக்கு தெரியாது. ஏண்டா தெரிஞ்சதான் தெரிஞ்சுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியும். சொல்லுங்க. நாடகம் பார்க்கறாங்க, வாய்ப்பு இல்லை. ஆமா, இரண்டாவது கேள்வி. தொட்டு பார்க்க முடியும், ஆனால் எட்டி பார்க்க முடியாது. அது என்ன? கட்டுப்படு, நீ சொல்லியா? ஏண்டா தெரியலன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். சுலபமான கேள்வி, உங்களே கேளு. சொல்லுங்க.